ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் கோலி பஜ்ஜி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்டோடு இருக்கும். சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் அப்படியே சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஸோ இது கூட நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகு, பாதி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாவில் சேர்க்கணும். ஸோ இப்போ மாவில் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கங்க. அப்புறம் சோடா உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் தயிர். இப்போ மாவோட அதே அளவு தான் தயிர் எடுக்கணும். 1 கப்பு மாவுனா 1 கப்பு தயிர் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. தயிர் ரொம்ப புளிக்க வேணாம், ஒரு சின்ன புளிப்பு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவுக்குள்ள பேட்டர் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வைக்கணும். இப்போ 15 நிமிஷம் கழிச்சாச்சு. இப்போ இதை பஜ்ஜி பண்ணிடலாம். ஆயில் நல்ல ஹீட்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அல்லது கை வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு பஜ்ஜி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை உருண்டையாக இருக்குன்னு. ஸோ இந்த பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 80% நீங்கள் பொரிச்சுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்ச் போடலாம். பாருங்க, இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் அது போலவே ஒரு 80% பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 3/4 வெந்ததும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எல்லா பால்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் அதோட ப்ரொசீஜர். இப்போ நான் இதையும் எடுத்துக்கிறேன். இந்த பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சீக்கிரமாகவே இதை பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே மொறு மொறுன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லாஸ்ட் பேட்ச் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா பஜ்ஜியும் போட்டு ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு இதுலேருந்து ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். அது நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிடும். தீ மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியான இந்த பஜ்ஜி அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.
இந்த கோழி பஜ்ஜி சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.